So COP29 last Sunday on the FAQ we had an article regarding this. So இந்த ஆர்டிகல்ல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து I've taken. Apart from that, I have also taken இந்த முக்கியமான ஆர்டிகல் என்னதுன்னா இந்தியா வாஸ் நாட் ஹாப்பி வித் த டிசிஷன். ஸோ அதுக்காக I've taken this article. ஹிந்துல வந்து அந்த ஆர்டிகல் தான். ஸோ இந்த ரெண்டு ஆர்டிகல்ல இருந்தும் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரஸ்ல பார்த்தேன் அண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் பார்த்தேன். ஸோ அது எல்லாமே பார்த்து தான் we have taken. ஸோ ஒய் தேர் இஸ் அ ரோ ஓவர் கிளைமேட் ஃபினான்ஸ். ஸோ COP29 இம்பார்ட்டன்டான விஷயங்கள் என்ன? எப்பவுமே இந்த COP பார்க்குறப்போ எந்த ஊர்ல நடக்குதோ அந்த ஊர் பத்தியும் அந்த கண்ட்ரி பத்தியும் கொஞ்சம் பார்த்துடணும். உங்களுக்கு புரியுதா? 200 கண்ட்ரி பத்தி நம்மளால படிக்க முடியாது. ஸோ நியூஸ்ல இருக்கிற அந்த கண்ட்ரிஸ் அண்ட் நியூஸ்ல இருக்கிற அந்த டாபிக்ஸ் பத்தி மட்டும் நம்ம வந்து கரெக்டா வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ COP எங்க நடந்தது இந்த வாட்டி? பக்கு அசர்பைஜான்ல நடந்திருக்கு. ஸோ அப்போ மேப்ல போயிட்டு பக்கு பத்தி போய் பார்க்கணும். So Baku, Azerbaijan is located in the Caspian Sea. Caspian Sea இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் வந்து அசர்பைஜான். ஸோ இட்ஸ் அன் ஏஷியன் கண்ட்ரி தான். ஸோ ஏஷியன் சைட்ல தான் வருது. ஸோ காஸ்பியன் சி லிட்டோரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்பியன் சியை சுத்தி மொத்தம் 6 கண்ட்ரிஸ் இருக்கும். ரஷ்யா, கஜகஸ்தான், டர்க்மெனிஸ்தான், ஈரான், அசர்பைஜான் 5 கண்ட்ரி இருக்கும். இந்த 5 கண்ட்ரிஸுமே வந்து காஸ்பியன் சியை வந்து டிவைட் பண்ணிப்பாங்க. எப்படி டிவைட் பண்ணிப்பாங்கன்னா காஸ்பியன் சி டீல்னு ஒரு டீல் இருக்கு. அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஈக்குவலா அவங்களோட பார்டர் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்பியன் சியை டிவைட் பண்ணிருப்பாங்க. அண்ட் காஸ்பியன் சி இஸ் வெரி ரிச் இன் ஆயில் ரிசர்வ்ஸ். ஸோ அது வந்து ஒரு லேக் தான். இட் இஸ் எ லார்ஜ் லேக், அவ்வளோதானே தவிர இது சீ கிடையாது. பட் அது பெருசா இருக்கிறதுனால அது சீன்னு சொல்றோம். ஸோ அண்ட் இட் ஹேஸ் ஆயில் ரிசர்வ். ஸோ அசர்பைஜான் இஸ் ஆல்சோ ஃபாசில் ஃபியூல் கண்ட்ரி தான். ஸோ ஒரு ஃபாசில் ஃபியூல் கண்ட்ரி தான் இந்த வருஷம் COP வந்து நடத்திருக்காங்க. அண்ட் ஃபாசில் ஃபியூல் இஸ் தி மெயின் சோர்ஸ் ஆஃப் தேர் எக்கானமி. அண்ட் அசர்பைஜானோட கேபிட்டல் பக்கு இஸ் ஆல்சோ லொகேட்டட் ஆன் தி ஷோர்ஸ் ஆஃப் காஸ்பியன் சி. அண்ட் அசர்பைஜானுக்கும் அர்மேனியாவுக்கும் தேர் வாஸ் அ கான்ஃபிளிக் வித் ரெஸ்பெக்ட் டு நகரனோ கர்பாக். இந்த பார்டர்ல வந்து ஒரு ரீஜன் இருக்கும் நகரனோ கர்பாக் அப்படின்னு. அதை வச்சு UPSCல 2 வாட்டி கேட்டாங்க. மேட்சி ஃபாலோயிங்லேயே கேட்டிருக்காங்க ரீஜன்ஸ் இன் நியூஸ் அப்படிங்கிறதுல. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸா அது வந்து நியூஸ்ல இருந்துச்சு. அர்மேனியா அண்ட் அசர்பைஜான் வச்சு இந்த பேக் ட்ராப்ல. ஸோ திஸ் இஸ் தி ஏரியா. ஸோ இந்த மாதிரி பாக்குறப்போ அசர்பைஜான் அதோட பார்டரிங் கண்ட்ரி என்ன? நார்த்ல ரஷ்யா இருக்கு, ஜார்ஜியா இருக்கு, அர்மேனியா இருக்கு, ஈரான் இருக்கு. ஸோ ஈரான் கூட அசர்பைஜான் இஸ் ஷேரிங் அ பார்டர். ஸோ இந்த மாதிரியான பார்டர் ஷேரிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப் டு சி. அப்படியே காஸ்பியன் சி பார்த்து முடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம மேப் படிக்க முடியும். வி cannot be studying மேப் ஆஸ் அ ஆர்கனைஸ்டு வே. இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டா அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ எடுத்து பார்த்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி எப்போ நடந்தாலும் எடுத்து பாருங்க. ஸோ இந்த வாட்டி COPல வந்து உடைய ஐடியா என்ன? ஸோ வாட் இஸ் அ மெயின் அப்ஜெக்டிவ் பிஹைண்ட் திஸ் இயர்ஸ் COP? இது வந்து ஒரு ஃபினான்ஸ் COP அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்ஸ் COPனா கிளைமேட் ஃபினான்ஸை பத்தின டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு COPயா வந்து இந்த COPயை வந்து கன்சிடர் பண்றாங்க. ஆக்சுவலி எல்லா லைட்டும் போட்டாச்சா? லைட் கீழே இருக்க அந்த ஓகே, இந்த 2 ரோ மட்டும் ஆன்ல இருக்கா? ஸோ இந்த COP வந்து ஃபினான்ஸ் COPன்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ்னாலையும் கிரீன் ஹவுஸ் கேஸ்ல CO2, CH4 அது மாதிரி நிறைய கிரீன் ஹவுஸ் கேசஸ் இருக்கு. இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ்னால என்ன ஆச்சு? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால குளோபல் வார்மிங் நடக்குது. குளோபல் வார்மிங் ஆனதுனால என்ன ஆகுது? கிளைமேட் வந்து டிஸ்டர்ப்ட் ஆயிட்டு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஃபினாமினா வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம். இந்த கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்றதுக்காக 1992 நடந்த ரியோ சமிட்ல யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு ரியோ சமிட் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எர்த் சமிட். இந்த கிளைமேட் சேஞ்சை டேக்கிள் பண்றதுக்காக வி ஸ்டார்டட். ஸோ அதுக்கப்புறமா இந்த ரியோ சமிட் தான் ஃபர்ஸ்ட் சமிட். அதுல இருந்து கண்டினியூஸா நிறைய சமிட் நடக்குது. அதுல 29th சமிட் தான் இந்த வருஷம் நடக்குது. எவ்ரி இயர் நடக்கும் COP எக்ஸப்ட் 1 இயர் நடக்கல. எந்த வருஷம் நடக்கலன்னா 2020 பேண்டமிக் இயர்லும் நடக்கல. மிச்சம் எல்லா வருஷமும் நடக்கும். ஸோ அதான் வந்து இந்த COP. ஸோ இந்த UNFCCC மீட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு காரணம் யாரு? இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமா இருக்கிறது இப்போ கரண்டா இருக்கிற டெவலப்டு நேஷன்ஸ். இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறவங்களுக்காக தான், சீனியர்ஸ்க்குலாம் தெரியும். ஸோ டெவலப்டு நேஷன்ஸ் இப்போ கரண்டா இருக்கிற குளோபல் வெஸ்ட் அண்ட் டெவலப்டு நேஷன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கிளைமேட் சேஞ்ச். ஸோ அப்போ நீங்க தான் ரெஸ்பான்சிபிளா இருந்தா யூ ஷுட் பி டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக்கிள் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன? கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் தானே காரணம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை மிட்டிகேட் பண்ணணும். மிட்டிகேஷன், கிளைமேட் சேஞ்ச்னாலே இந்த 4 கீவேர்டு வந்து ஞாபகம் வரணும். எமிட் பண்ற கிரீன் ஹவுஸ் கேஸ்னால தான் கிளைமேட் சேஞ்ச். அப்போ இந்த கிரீன் ஹவுஸ் கேஸை மிட்டிகேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அடாப்டேஷன், மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன். ஸோ மிட்டிகேஷன்ல என்ன பண்றோம்? எமிட் பண்ண கிரீன் ஹவுஸ் கேஸோட அமௌண்ட்டை குறைங்க அப்படின்னு சொல்றது மிட்டிகேஷன். ஸோ அப்படி பண்றதுனால நம்ம கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்தலாம். பட் ஆல்ரெடி கிளைமேட் சேஞ்ச் ஹஸ் கான் டு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் வரைக்கும் போல அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் அது போற மாதிரி தான் சுச்சுவேஷன். ஸோ அப்படி இருக்கிறதுனால கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த வருஷமே பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால ஸ்னோஃபால் பண்ணலாம். எனக்கு கேட்கவே சிரிப்பா, சவுதி அரேபியால ஸ்னோஃபாலா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ அப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணணும். ஸோ அடாப்ட் பண்ணி எப்படி அது கூட அடாப்ட் பண்ணி நம்ம அக்ரிகல்ச்சர்ல இண்டஸ்ட்ரீஸ், சர்வீசஸ் அண்ட் ஃபுட், ஃபிஷரிஸ் இந்த மாதிரியான ஏரியாஸ்ல அதோட இம்பாக்ட் அடாப்ட் பண்ணி எப்படி வாழ போறோம், டிசாஸ்டர்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், அதான் வந்து அடாப்டேஷன். மூணாவது வந்து லாஸ்ட் சிஓபியில் கொண்டு வந்த லாஸ் அண்ட் டேமேஜ். ஸோ மிட்டிகேட் பண்றோம், அடாப்ட் பண்றோம். ஆல்ரெடி இந்த கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய கண்ட்ரிஸ் லாஸையும் டேமேஜையும் அக்செப்ட் பண்ணி அனுபவிச்சுட்டாங்க. கரெக்டா? லாஸ் அண்ட் டேமேஜ். ஸோ ஆல்ரெடி லாஸ் அண்ட் டேமேஜை அனுபவிச்ச அந்த கண்ட்ரிஸ் தே ஷுட் நீட் காம்பன்சேஷன், அதுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். ஸோ லாஸ் அண்ட் டேமேஜ் அண்டர்கோ பண்ற கண்ட்ரிக்கு ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் பர்பஸ்க்காக வி நீட் டு கிவ் தம் சம் ஃபினான்ஸ். ஸோ அதுக்கு தான் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் வந்து போன சிஓபியில் தான் சிஓபி 27ல அதை இனிஷியேட் பண்ணாங்க. சிஓபி 28ல அந்த ஃபண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ லாஸ் அண்ட் டேமேஜ். ஸோ இந்த மிட்டிகேஷன், அடாப்டேஷன் அண்ட் லாஸ் அண்ட் டேமேஜ் எல்லாம் பண்ணணும்னா யூ நீட் ஃபினான்ஸ். இதுதான் வந்து நம்ம கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்றோம். So who is going to take the decision? Both developed and developing countries should mitigate. Both developed and developing countries should adapt. So and loss and damage fund கண்டிப்பா எல்லாமே vulnerable states like small island states உங்களுக்கு தான் போகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பணம் தேவைப்படுது. ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் ஹேவிங் a lot of money, பட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆர் நாட் ஹேவிங் மணி அண்ட் தேர் நாட் ஹேவிங் எனஃப் டெக்னாலஜி. இவங்க ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டாங்க, எமிட் பண்ணி CO2 எமிட் பண்ணி பொல்யூட் பண்ணி டெவலப் பண்ணிட்டாங்க. டெவலப் ஆன பிறகு இப்போ கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேச ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆர் அப்போசிங் தட். ஸோ திஸ் இஸ் கிளைமேட் ஜஸ்டிஸ். வாட் கிளைமேட் ஜஸ்டிஸ் இஸ், இத்தனை வருஷமா கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமா இருந்தா நீங்க தான் பொறுப்பெடுத்து மிட்டிகேஷனுக்கு, அடாப்டேஷனுக்கு, லாஸ் அண்ட் டேமேஜ்க்கு ஃபண்டிங் கொடுக்கணும். யாருக்கு ஃபண்டிங் கொடுக்கணும்? டெவலப்டு கண்ட்ரிஸ் ஷுட் கிவ் ஃபண்ட் டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூ ஹேவ் டு டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் யூ ஹேவ் டு கிவ். இதான் வந்து நம்ம கிளைமேட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றோம். பொல்யூட்டர்ஸ் பே பிரின்சிபல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பொல்யூட்டர்ஸ் பே. இவங்களுடைய ஜார்கன்ல இதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ரெஸ்பெக்டிவ் கேப்பபிலிட்டிஸ். திஸ் இஸ் a very important key term. காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டு பேருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு who is having responsibility? Both the countries are having responsibility. So that is common responsibility, but it is differentiated. என்ன differentiated? Developed countries must take the front step and bring in the actions. So common but differentiated responsibility in respective capabilities. அவங்க கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது தான் சிபிடிஆர். முன்னாடி வரும் சிபிடிஆர் தான் இருந்துச்சு. பாரிஸ் சமிட்ல தான் ஆர்சிஐ வந்து சேர்த்தாங்க. ஓகே, ஸோ காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் ரெஸ்பெக்டிவ் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிற இந்த பிரின்சிபல் படி டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் என்ன பண்ணணும்? டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு ஃபண்டிங் கொடுக்கணும். இவங்க தான் வந்து டெக்னாலஜி கொடுக்கணும். இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேட் அடாப்ட் பண்ணணும்னா என்னென்ன தேவைப்படுது? நிறைய டெக்னாலஜி தேவைப்படுது. ரெனியூபிள் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, புதுவான நிறைய விஷயங்களுக்கு வந்து தேவைப்படுது. இப்போ வெஹிக்கிள்ஸ்க்கு டிரான்சிஷன் ஆகணும். ஸோ மெயினாக எனர்ஜி டிரான்சிஷன் இஸ் அ மேஜர் வே. ஸோ அதுக்கப்புறம் அடாப்டேஷனுக்கு அக்ரிகல்ச்சர்ல, இண்டஸ்ட்ரீஸ்ல வி நீட் டு டேக் லாட் ஆஃப் அடாப்டேஷன் ஒர்க் அண்ட் அது நிறைய ரிசர்ச் பண்ணணும். அதெல்லாம் ஆல்ரெடி அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதோட டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர். ஸோ டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஃபினான்ஸ் ரெண்டுமே அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் கிளைமேட் ஜஸ்டிஸ் சொல்றோம். இந்த கிளைமேட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் கியோட்டோ ப்ரோட்டோகால் 1997ல வந்திருக்கும். ஆனால் கியோட்டோ ப்ரோட்டோகால் வாஸ் நாட் சக்சஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட் பிகாஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் நெவர் டுக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா தே நெவர் ராட்டிஃபைடு கியோட்டோ ப்ரோட்டோகால். ஸோ இந்த மாதிரி வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் கிட்ட இருக்க ப்ராப்ளம் என்னன்னா தே ஆர் நாட் அக்செப்டிங் இட். ஸோ அவங்களோட வியூ என்ன? கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்தலாம், ஆனால் எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலாம் அப்படின்றாங்க. பட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் என்ன சொல்றாங்க? குளோபல் சவுத்துல இல்ல நீங்க தான் பொறுப்பு எடுக்கணும். ஸோ இந்த டிபேட்னாலே வந்து ஒழுங்கான ஸ்டெப்ஸே எடுக்க முடியல, கன்சென்சஸே வரமாட்டேங்குது. அதனால ஒரு சிஓபியும் தள்ளி போயிட்டே இருக்கு. அண்ட் வி ஆர் லூசிங் தி டைம் பிஃபோர் இட் இஸ் வி குட் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி தே ஆர் டெல்லிங். ஸோ இந்த மாதிரியான டைம்ல இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது? ஸோ இந்தியா இஸ் வெரி ஆம்பிஷியஸ் நேஷன். இந்தியா தோ வி ஆர் அ டெவலப்பிங் கண்ட்ரி ஆஸ்கிங் ஃபார் கிளைமேட் ஜஸ்டிஸ் அண்ட் ரைட்ஸ். நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் வி ஹவ் சப்மிட்டட் அவர் ஓன் பிளான். அண்ட் அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இதான் வந்து ஓவரால் ஐடியா. ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து நீங்க இன்னொன்னு என்ன படிக்கணும் அப்படின்னா, நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ கியோட்டோ ப்ரோட்டோகால் வந்து 1997ல அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதோட இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் 2005. 2005ல இருந்து 2020 வரைக்கும் 15 இயர்ஸ்க்கு தான் கியோட்டோ ப்ரோட்டோகால் இருந்தது. 2020க்கு அப்புறமா கியோட்டோ ப்ரோட்டோகாலை சக்சீட் பண்றதுக்கு ஒரு புது ட்ரீட்டி வேணும் அப்படிங்கிறப்போ தான் பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு கொண்டு வரும். 2020ல இருந்து தட் வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ். ஸோ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல என்ன முடிக்கிறோம்? வாட் டெசிஷன் வி டுக்? குளோபல் வார்மிங்கை வந்து வி ஹாவ் டு ரெஸ்ட்ரிக்ட் பை 2 டிகிரி செல்சியஸ். ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட்ல தான் வி கேம் இன் டு திஸ் டெசிஷன் தட் 2 டிகிரி செல்சியஸ்க்குள்ள குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணணும்.
ஸோ அதுக்கு வி நீட் டு டேக் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதா பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வி டுக் தி டெசிஷன். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வந்து கியோட்டோ ப்ரோட்டோகாலுக்கும் பாரிஸ் அக்ரிமெண்ட்குள்ள இருக்க வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கியோட்டோ ப்ரோட்டோகால் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஷெட்யூல் ஏ ஷெட்யூல் பி அப்படின்னு கண்ட்ரிஸை பிரிச்சு டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் இந்த ஸ்டெப் எடுக்கணும், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் இந்த ஸ்டெப் எடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னே டெவலப்டு கண்ட்ரிஸ் யாருமே ஒத்துக்கல, அதனால சரியாவே இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஸோ அதனால பாரிஸ் அக்ரிமெண்ட்ல என்ன பண்ணாங்க, கொஞ்சம் டெமோக்ரட்டைஸ் பண்ணி ரெஸ்பெக்டிவ் கேப்பபிலிட்டிஸ், உன்னால முடிஞ்சதை பண்ணு, உன்னால என்ன முடியுமோ அதை நீயே சொல்லு அப்படின்னு சொல்றது தான் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். யூ டிட்டர்மைன் யுவர் ஓன் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரும். ஸோ அந்த நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன்ஸ்ல எவ்ரி கண்ட்ரி ஷுட் சப்மிட் இட். ஸோ அதுல வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் என்டிசி வந்து சப்மிட் பண்ணாங்க, மொத்தம் 8 பாயிண்ட் வச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் என்டிசியில நம்ம ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ணோன்னே என்டிசி 2 வந்து சப்மிட் பண்ணோம். அண்ட் என்டிசி 2ல டார்கெட்ஸ் இன்னும் அதிகப்படுத்திருக்கோம். 2030 அச்சீவ் பண்றதுக்கு வேற ஹேவிங் a lot of targets. So study about NDC. அதுல முக்கியமான டார்கெட்ஸ் என்னென்ன இருக்கு, 50% of our energy will come from non-fossil fuel, renewable energy சொல்லக்கூடாது, non-fossil fuel அப்படிங்கிற வேர்டு தான் இதுல இருக்கு, இதுல என்டிசில இருக்கு. நான்-fossil fuel இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் அப்பார்ட் ஃப்ரம் அதர் ரெனியூபிள் எனர்ஜி. ஃபாசில் ஃபியூல் இல்லாத எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணுது. ஸோ 50% கொண்டு வரணும். நம்ம ஆல்ரெடி 43% வச்சிருக்கோம். எமிஷன் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபியை வந்து 45% ஆஃப் எமிஷன் இதை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கும். earlier it was 35, we have increased the target to 45%. ஸோ 45% ஆஃப் எமிஷன் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபினா என்ன அப்படின்னா 1% ஜிடிபி growthக்கு எவ்வளவு எமிட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி டார்கெட்ஸ் வச்சு we are going. இதான் வந்து என்டிசில இந்தியா கொண்டு வந்த டார்கெட்ஸ். ஸோ இதான் வந்து பிரீஃப் பேக்ரவுண்ட் பிஹைண்ட் கிளைமேட் சேஞ்ச். இந்த பேக்ரவுண்ட் தெரியலன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது, சரியா? இப்போ COP29க்கு வரும். ஸோ COP28ல என்ன பண்ணோம்னா அந்த லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தோம். இது லாஸ்ட் இயர் கொண்டு வந்தது. வேற என்னென்ன கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது போய் பாருங்க. COP29ல என்னென்ன கொண்டு வந்திருக்கோங்கிறத பார்க்கலாம். ஸோ COP21 அப்படிங்கிறது எங்க நடந்ததுன்னா 2015 பாரிஸ்ல நடந்தது. இந்த பாரிஸ்ல வந்து நம்ம என்ன முடிவு பண்ணோம்னா 2 டிகிரி செல்சியஸை நம்ம குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் முடிவு பண்றோம். இந்த 2 டிகிரி செல்சியஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக எல்லா நாடுகளும் they should submit nationally determined contributions. ஸோ இது எதுல இருந்து வருதுன்னா காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் ரெஸ்பெக்டிவ் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிற பிரின்சிபல்ல வருது. இந்த நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து எவ்ரி 5 இயர்ஸ் ஸ்டாக் டேக் பண்ணணும். ஸோ எவ்ரி 5 இயர்ஸ் நீங்க எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ஸ்டாக் டேக் பண்ணி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருக்கு. இந்தியா அப்படி அப்டேட் பண்ணி தான் NDC 2.0 போட்டிருக்காங்க. இப்போ 2026ல அடுத்த 3.0 அப்படிங்கறத சப்மிட் பண்ணணும். ஸோ இதுல வந்து மூணாவதா வந்து கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. நாலாவதா வந்து கார்பன் ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ இது ரெண்டு புரிஞ்சாதான் நமக்கு இப்போ COP29 புரியும். ஸோ COP29 அப்படிங்கிறது இது ரெண்டு சார்ந்தது. ஓகே, கிளைமேட் ஃபினான்ஸ் அண்ட் கார்பன் ட்ரேடிங் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ கிளைமேட் ஃபினான்ஸ்ல வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் என்ன சொல்லியிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம போவோம். கிளைமேட் ஃபினான்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பேசின சம்மிட் எது அப்படின்னு பார்த்தா கோப்பன்ஹாகன் சம்மிட் இன் 2009. ஸோ கோப்பன்ஹாகன் சம்மிட் 2009ல வந்து என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கிளைமேட் ஃபினான்ஸ் தரணும்னு சொல்றாங்க. அதுல டெவலப்டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு கிளைமேட் ஃபினான்ஸ் கொடுக்கணும். அது எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா $100 பில்லியன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. $100 பில்லியன் பை விச் இயர்? பை 2020 அப்படின்னு வச்சிருக்காங்க. 2020க்குள்ள எவ்ரி இயர் வந்து, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2009ல அந்த டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. 2009லனா இட் வாஸ் ஐ திங்க் ஸோ இட் வாஸ் COP15 நினைக்கிறேன். COP15ல கோப்பன்ஹாகன்ல நடந்துச்சு. ஸோ 2020க்குள்ள $100 பில்லியன் பெர் இயர். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 2015ல இருந்து ஆரம்பிக்கும். 2015ல இருந்து இந்த கிளைமேட் ஃபினான்ஸோட அந்த கான்செப்ட் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். 2015ல இருந்து ஆரம்பிச்சு எவ்ரி இயர் வந்து $100 பில்லியன் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு கொடுக்கணும். ஸோ அதோட லாஜிக் படி பார்த்தீங்கன்னா 2020க்குள்ள $500 பில்லியன் கொடுத்துருக்கணும். பட் வந்து ஆன் அன் ஆவரேஜ் வந்து அவங்களால எவ்வளவு வந்து ஒரு வருஷத்துக்கு திரட்ட முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா $80 பில்லியன் தான் திரட்ட முடிஞ்சது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரு சில இதுல வந்து $86 பில்லியன் அப்படிங்கிறது சொல்றாங்க. $86 பில்லியன் தான் அவங்களால பெர் இயர் கொடுக்க முடிஞ்சது. இப்போ 2015 கோப்பன்ஹாகன்ல இதை நான் முடிவு பண்றோம் 2050ல இருந்து 2020க்குள்ள பண்ணணும் அப்படின்னு. பட் வந்து என்ன ஆயிடுச்சு, 2015ல COP21 பாரிஸ் நடக்கிறப்போ என்ன ரியலைஸ் பண்றோம் அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து நாம $100 பில்லியன் டார்கெட் அப்படிங்கிறது அடுத்து 15லயே நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் 2015ல ஒரு 20 கொடுப்போம், அப்புறம் 2016ல அதை 30 ஆக்கும், 2017ல அதை 40 ஆக்கி அப்படியே கிராஜுவலா போயிட்டு நம்ம 100 ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னா எவ்ரி இயர் 100 பில்லியன் அப்படின்னு இருந்ததை 2015 எப்படி டைல்யூட் பண்றாங்க அப்படின்னா, எடுத்தோன்னே 100 பில்லியன் கிடையாதுப்பா, 2020 நம்ம வந்து அதை 100 ரீச் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் 20 தரோம், அப்புறம் 30 தரோம், அப்புறம் 40 தரோம், 5th இயர்ல வில் ரீச் 100 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அண்ட் 2020 அதை ரீச் பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாம் பண்ணது யூஎஸ்ஏ தான். ஸோ யூஎஸ்ஏயோட தலைமையில தான் இந்த நெகோசியேஷன்லாம் நடக்குது. ஸோ இங்க 2015 to 20 இருந்தது என்ன பண்றாங்க, 20 முடியாதுப்பா, 25 ஆயிடும்னு நினைக்கிறேன், ஒரு 10 வருஷம் டைம் தாங்க அப்படின்னு போஸ்ட்போன் பண்றாங்க. இது பாரிஸ் அக்ரிமெண்ட்ல முடிவு பண்ணிருக்காங்க. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட்ல கிளைமேட் ஃபினான்ஸ்க்கு என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, 2025 வரைக்கும் $100 billion per year will be given by developed countries to global south அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரி இயர் $100 billion 2025 வரைக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி எடிட்டோரியல் நடத்துறப்பதான் 86 அப்படிங்கிற டார்கெட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஓஇசிடியோட ரிப்போர்ட் படி 86 பில்லியன் வரைக்கும் தான் அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் இந்த சிஓபி 29 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 116 ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த டேட்டாக்குள்ள ப்ராப்ளம் இருக்கு. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட்ல என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, 2025 100 பில்லியன் per year நம்ம கொடுத்துருவோம், 2025 அப்டேட்டட் டார்கெட்டை நம்ம கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த 2025 வர வேண்டிய அப்டேட்டட் டார்கெட் தான் இப்போ முடிவு பண்ண நேஷனல் கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல். இந்த நேஷனல் கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல் அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் நீங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ வாட் இஸ் திஸ் வேர்ட் அப்படின்னா, 2025 வரைக்கும் 100 பில்லியன் இருக்குல்ல, இதோட அப்டேட் வந்து நம்ம 2025 பண்ண போறோம் அப்படின்னு பாரிஸ் அக்ரிமெண்ட்ல முடிவு பண்ணாங்க. ஸோ அந்த 2025 வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி டிசம்பருக்குள்ள அடுத்த டார்கெட் என்னங்கிறத அப்டேட் பண்றது தான் இந்த சிஓபி 29 பண்ண முடிவு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இனிமேல் வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல்னா திரும்ப எல்லாருமே சேர்ந்து ஒரு கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோலை முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோலை வந்து நம்ம ட்ரிபிள் ஆக்கலாம். ஸோ இந்த கோலை வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிறப்ப தான் டிபேட்டே ஆரம்பிக்குது. ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து என்ன சொல்றாங்க, எங்களால 200 பில்லியன் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டபுள் ஆக்கி தரோம், சரியா போனா போச்சு, நாங்க 100 கொடுத்தா 200 போட்டு தரோம், டபுள் பண்றோம் அப்படின்னு. யோ, போன வருஷம் G20 சம்மிட் நீ வந்தா தானே, G20 சம்மிட்ல நம்ம என்ன பேசணும், நம்ம டெவலப்பிங் கண்ட்ரிஸோட ஆர்குமெண்ட். போன வாட்டி G20 சம்மிட்ல என்ன பண்ணிருக்காங்க, இந்தியாவில் நடந்த சம்மிட்ல 4.5 to 5.5 ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 4.5 to 5.5 ட்ரில்லியன் டாலர்ஸ், இவ்வளோ பணம் தேவைப்படுது. எதுக்குன்னா ரெனியூபிள் எனர்ஜி அடாப்டேஷன் மட்டும். ஸோ நீங்க அடுத்த 2030 ரெனியூபிள் எனர்ஜியை நம்ம ரீச் பண்றதுக்கே இவ்வளவு தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீ என்ன 200 பில்லியன் தருவ அப்படின்னு சொன்னோன்னே இப்படி சொல்றோம். பட் ஓவராலா என்டையர் குளோபல் சவுத் வந்து கன்சென்சஸ்க்கு வந்து அவங்க கொடுத்த அமௌண்ட் வந்து கோட் பண்ண அமௌண்ட் வந்து 1.3 ட்ரில்லியன். 4.5 ட்ரில்லியன்னா 100 தரமாட்டாங்க. ஸோ அதனால இவங்க என்ன சப்மிட் பண்ணாங்கன்னா 1.3 ட்ரில்லியனாவது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ்லாம் we need 1.3 ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டெவலப்டு கண்ட்ரிஸ் 200 தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு நெகோசியேஷன் தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ சிஓபி 29 வந்து என்னைக்கு ஆரம்பிக்க இருந்தது, சிஓபி 29 வந்து 11th நவம்பர் டு 22nd நவம்பர் வரைக்கும் போக வேண்டியது. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு முடிஞ்சிருக்கணும் 22nd நவம்பர்ல. பட் முடியல, நெகோசியேஷன்ஸ்குள்ள வரல. மிட் நைட் வரைக்கும் போச்சு, நைட் 1 மணி வரைக்கும் போயிட்டு அப்பயும் முடிவு எடுக்கல. திரும்ப சாட்டர்டே மீட் பண்ணி திரும்ப நைட் 1 மணி வரைக்கும் பேசினாங்க, அப்பயும் முடிவு பண்ணல. சண்டே காலையில வந்து நீங்க முடிவுக்கு வராதீங்க, நானே ஒரு டார்கெட் சொல்லிக்கிறேன்ட்டு இவர் வந்து பக்குவோட என்வரன்மெண்ட் மினிஸ்டர் அவரே டார்கெட் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னா நைட் வந்து ஆக்சுவலி சாட்டர்டே நைட்டு கூட கன்சென்சஸ் வரலையா, இவங்க வந்து 200 தான் தருவேன்றாங்க, அவங்க 1.3 தான் வேணும்ன்றாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் மீட்டிங் வரும்போது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சம்மிட், டார்கெட் வந்து 300ன்றாரு அவரு. உனக்கு வேணா எனக்கு வேணா 300. டெவலப்டு கண்ட்ரி சரிப்பா 300 நாங்க ட்ரிபிள் பண்ணி தரோம், பெருந்தன்மையா ட்ரிபிள் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல என்னையா நாங்க 1.3 கேட்டோம், நம்ம கேட்ட டார்கெட் வந்து 4 மடங்கு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கோம். அவங்க 300 சொல்றாங்கன்னா நம்ம 1.3 கேட்கிறோம், 4 times மோர். ஸோ 300 பில்லியன் தான் டார்கெட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் சொன்னது வந்து அன்அஃபிஷியல் நியூஸ். அஃபிஷியல் நியூஸ் வந்து நெகோஷியேட் பண்ணி தான் ஃபைனல் டிசிஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளோட அம்பாசிடர் வந்து ஷி வாஸ் வெரி ஆங்கிரி. என்னதுன்னா பேசவே விடல. ஸோ இந்த நெகோசியேஷன்ல இந்தியா வந்து we need to talkனா நம்மள பேசவே விடல. ஏன்னா நம்ம பேச விட்டா அவங்கள வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் திட்டிடுவோம் அப்படிங்கறதுனால பேசவே விடல அப்படிங்கிற மாதிரி. இட் வாஸ் ஹிந்து ஆர்டிக்கல்ல தான் இருந்தது. அவங்க பேரு என்ன கம்பீர், ஏதோ ஒரு கம்பீர், அவங்க பேரு என்ன கம்பீரா இல்ல ரைனாவா, அவங்க பேரு கம்பீரா ரைனாவான்னு தெரியல, ஏதோ ஒரு பேர் தான். ரைனாவா, சரி, 2 பேரும் கிரிக்கெட் பிளேயர் தான். சர்நேம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஃபுல் நேம் வந்து ஐ ஃபர்காட். கம்பீர்ங்கிறவங்க வந்து யூஎன்ல இருக்கிறாங்க. கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே,
தேர் இஸ் another IFS ஆஃபீஸர், ஹர் surname was கம்பீர். surname தான் ஞாபகம் இருக்கு, ஏன்னா ரெண்டு தெரிஞ்ச பேருங்கிறதுனால. ஷீ இஸ் இன் யுனைடெட் நேஷன்ஸ். இதுல போன அம்பாசிடர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் வந்து ரைனா அப்படிங்கிற பேர் இருந்துச்சு. சரி, ஓகே, சின்னத்துல. ஸோ அந்த அவங்க தான் வந்து ஷி வாஸ் வெரி ஆங்கிரி. தே நெவர் கேவ் இந்தியா அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆர் நாட் ஹாப்பி வித் திஸ் 300 பில்லியன் டார்கெட் அப்படிங்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2025ல இருந்து 2035க்குள்ள 10 இயர்ஸ்க்கு எவ்ரி இயர் எவ்வளவு பண்ண போறோம்? 300 பில்லியன் பெர் இயர் வந்து டெவலப்பிங் கண்ட்ரி கொடுக்க போறதா தான் இருந்துச்சு. அதுவும் இன்னும் இல்ல. என்ன பேச்சு நெகோசியேஷன்ல எப்படி இருந்துச்சுன்னா, டெவலப்டு கண்ட்ரி வில் கிவ் டு டெவலப்பிங் கண்ட்ரின்னு தானே இருக்கும். மெயின்லி பை டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு மாத்திட்டாங்க டெக்ஸ்ட். மெயின்லி பை டெவலப்டு கண்ட்ரினா 300மே டெவலப்டு கொடுக்க போறது இல்ல. 300ல நிறைய அமௌண்ட்டை இப்போ நம்ம இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி மெயின்லி பை இந்தியன்ஸ், மோஸ்ட்லி பை இந்தியன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். கேபினெட் மிஷன், கிரிப்ஸ் மிஷனோட இதை பத்தி பாக்குறோம் அந்த மாதிரி. ஸோ டெவலப்டு வில் கிவ் டு டெவலப்பிங்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மெயின்லி பை டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் வச்சிருக்காங்க. அண்ட் வி வில் ஆல்சோ ஹேவ் அன் ஆம்பிஷன் டுவர்ட்ஸ் 1.3. 1.3 சேர்த்துக்கிட்டாங்க. என்னதுன்னா 300 தான் டார்கெட், பட் 1.3 நோக்கி 300ங்கிறது அப்பர் லிமிட், அதை நோக்கி நம்ம ஆம்பிஷியஸா டார்கெட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா சொல்லியிருக்காங்க. சத்தியமா தரமாட்டாங்க. ஸோ இதான் வந்து ஓவராலா நடந்திருக்கு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டெசிஷன் விச் தே டுக். செகண்ட் டெசிஷன் விச் தே டுக் வாஸ் ரிகார்டிங் கார்பன் ட்ரேடிங். ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வந்த அடுத்த விஷயம் என்ன? இந்த கார்பன் ட்ரேடிங்ங்கிறது ஆக்சுவலி கியோட்டோ புரோட்டோகாலோடைய ஒரு இனிஷியேட்டிவ் தான். கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு கியோட்டோ புரோட்டோகால்குள்ள கார்பன் ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க, சிடிஎம் அப்படின்னு. பட் தட் சிடிஎம் அப்படிங்கிறது வந்து இட் டிடன்ட் பிக் அப் வெல். ஏன்னா ஆல்ரெடி செட் கியோட்டோ புரோட்டோகால் வாஸ் நாட் கிவன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கியோட்டோ புரோட்டோகாலை யூஎஸ் வந்து சைனே பண்ணல. ஸோ இதுல சைன் பண்ணி ராட்டிஃபை பண்ணல. பாரிஸ் அக்ரிமெண்ட்ல என்ன பண்ணாங்க, 2015ல வந்து உட்காந்துக்கிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி பாருங்க, டேட்டை மாத்தி டிலே பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட்டை பாஸ் பண்ணாங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட் பாஸ் பண்ணி 2 வருஷத்துல டொனால்ட் ட்ரம்ப் வந்து யூஎஸ்ஏ வெளியே கூட்டு போயிட்டாரு. யூஎஸ்ஏ வெண்ட் அவுட் ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட். அகைன் ஜோ பைடன் வந்த பிறகுதான் திரும்ப பாரிஸ் அக்ரிமெண்ட் குள்ள யூஎஸ் வந்துச்சு. ஸோ இப்போ லாஸ்ட் 4 இயர்ஸா யூஎஸ் பாரிஸ் அக்ரிமெண்ட் குள்ள இருக்கு. இப்போ திரும்ப 2025ல போயிடும். ஏன்னா அவர் வந்து முதல் கையெழுத்து வந்து டாரிஃப் போடுவாரு சைனாக்கு, கனடாக்கு, மெக்சிகோக்கு. 2வது கையெழுத்து வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வரதான். ஸோ ட்ரம்போட அஜெண்டா. ஸோ அதனால இதெல்லாம் வந்து பெசிமிஸ்டிக்கா நான் பேச வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கேன். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து கிளைமேட் ஃபினான்ஸ். கார்பன் ட்ரேடிங் அப்படிங்கிறது நடக்கல. ஸோ கார்பன் ட்ரேடிங்க்கு வந்து ஒரு மெக்கானிசம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து சொல்லுச்சு. பாரிஸ் அக்ரிமெண்ட்ல என்ன சொல்றாங்க, 6th ஆர்டிகல்ல we need to bring in a பாரிஸ் கிளைமேட் கார்பன் ட்ரேடிங் மெக்கானிசம். ஸோ பாரிஸ் கார்பன் ட்ரேடிங் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு மெக்கானிசம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பாரிஸ் அக்ரிமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த மெக்கானிசமோடைய அந்த ட்ரேடிங்கோட மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறது தான் இதுல முடிவு பண்ணியிருக்காங்க. ஹவு திஸ் ட்ரேடிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நம்ம கார்பன் ட்ரேடிங்னா என்னன்னு பார்ப்போமா? ஸோ கார்பன் ட்ரேடிங்னா என்ன? ஸோ கார்பன் ட்ரேடிங்னா வி ஆர் ஹேவிங், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்டு நாடுகளுக்குலாம் ஒரு டார்கெட்டை கொடுத்துட்டோம். நீங்க இவ்வளோ கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை குறைக்கணும். டார்கெட் நம்ம கொடுக்கலாம், அவங்களே வச்சுக்கிட்டாங்க. NDC, நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்திரேலியா வந்து 100, நான் சும்மா ரஃபா சொல்றேன், 100 tons ஆஃப் CO2 வந்து குறைக்கணும் அப்படிங்கிற டார்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு கண்ட்ரிக்கு இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா இஸ் கோல் ரிச் கண்ட்ரி, கோல் எக்ஸ்போர்ட்ஸ்ல ஒரு மேஜர் பிளேயர். ஸோ அதனால அவங்களுக்கு இப்படி ஒரு டார்கெட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 100 ton CO2 ஆஸ்திரேலியா குறைக்கணும். அப்படி 100 ton CO2 ஆஸ்திரேலியாவை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மெக்கானிசம் இருக்கு? ஏதோ அவங்க ஊர்லயே அவங்க என்ன பண்ணலாம், they can bring in some climate mitigation measures, like என்ன renewable energy கொண்டு வரலாம். இல்ல அவங்க என்ன பண்ணலாம், sequestration பண்ணலாம். sequestrationனா என்ன, 100 ton of CO2 worth of அப்சார்ப் பண்ற மாதிரி CO2 எதர் டைரக்டா டெக்னாலஜிக்கலா பண்ணலாம், இல்ல நேச்சர் வைஸ் afforestation. ஸோ மரம் நட்டு யூ கேன் பிரிங் இன் ட்ரீஸ் அண்ட் யூ கேன் அப்சார்ப் தி CO2. ஏன்னா பிளான்ட் நம்ம பண்ணா பண்ணுவோம். ஸோ அதான் வந்து இந்த மெக்கானிசம். ஸோ இப்படி ஒரு டார்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்திரேலியா மஸ்ட் அப்சார்ப் 100 tons. இப்போ கார்பன் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. இப்போ இந்தோனேஷியா எடுத்துக்கலாம் பேரலா. இப்போ இந்தோனேஷியாவோட டார்கெட் வந்து இப்படி வச்சுக்கலாம். இந்தோனேஷியாவோட டார்கெட் வந்து 20 tons தான் இருக்கு. இந்தோனேஷியா ஆல்ரெடி ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான், பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் அ எவர் கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ 20 tons CO2 வந்து அப்சார்ப் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஆஸ்திரேலியா வந்து தே அச்சீவ்டு 80 tons அச்சீவ் பண்ணிட்டாங்க. இனி 20 ton அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு. இந்தோனேஷியா என்ன பண்ணிட்டாங்க, 20 டன்னையும் தாண்டி 40 ton வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தோனேஷியா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டையும் தாண்டி எக்ஸ்ட்ராவா எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காங்க,
எக்ஸ்ட்ராவா 20 அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டையும் தாண்டி எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து அச்சீவ் பண்றப்போ அந்த எக்ஸ்ட்ராவா அச்சீவ் பண்ற அந்த ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து we are having target of ஆஸ்திரேலியாவுக்கு 100 டார்கெட் 80 தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க. இந்தோனேஷியாவுக்கு வந்து 20 டார்கெட் அச்சீவ் 40. ஸோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டாங்க 20 அச்சீவ் பண்ணிட்டாங்க. வென்எவர் கண்ட்ரி இஸ் எக்ஸீடிங் த டார்கெட் இந்த 20க்கு வந்து ஒரு கார்பன் கிரெடிட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்தோனேஷியா வில் கெட் அ கார்பன் கிரெடிட் ஆஃப் 20 tons ஆஃப் CO2 கிடைக்கும். ஸோ அப்போ டார்கெட்ல டெபிசிட்டா இருக்கிற இவங்க வந்து -20ல இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா என்ன பண்ணலாம், இந்தோனேஷியா கிட்ட பணத்தை கொடுத்து தே கேன் பை திஸ் கார்பன் கிரெடிட். ஸோ அந்த எக்ஸ்ட்ராவா அந்த 20 tons ஆஃப் CO2 அச்சீவ் பண்ணதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க பாராட்டி. ஸோ அந்த கார்பன் கிரெடிட்டை இவங்க என்ன பண்ணலாம், இந்தோனேஷியாவுக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கார்பன் ட்ரேடிங் மெக்கானிசம். ஓகே, இல்லைன்னா கார்பன் ட்ரேடிங் இல்லை கார்பன் கிரெடிட்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயம். ஸோ இதுதான் வந்து நம்ம கிரீன் கிரெடிட்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் மூலமா நம்ம இந்தியாலையும் கொண்டு வந்தோம். ஸோ கிரீன் கிரெடிட் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் வந்து இந்தியா லான்ச் லாஸ்ட் இயர். ஸோ அந்த ஸ்கீம் பத்தி போய் படிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். ஸோ கார்பன் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் திஸ் இஸ் மெக்கானிசம், ஹோல் மெக்கானிசம். ஸோ இந்த மெக்கானிசம் எப்படி நம்ம பண்ண போறோம்? ஸோ இப்போ இதுக்குள்ள ட்ரேடிங் நடக்குது. இப்போ இந்த மெக்கானிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், வாட் யூ நீட் அ சென்ட்ரலைஸ்ட் ரெகுலேட்டர் ஹூ மானிட்டர்ஸ் தி டார்கெட், ஹூ ஐடென்டிஃபைஸ் ஹவு மச் ஈச் கண்ட்ரி. இப்போ ஆஸ்திரேலியா 80 அச்சீவ் பண்ணிடுச்சுன்னா வாட் இஸ் ப்ரூஃப்? ஸோ அந்த 80 அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அவங்க ப்ரூஃப் சப்மிட் பண்ணா அதை அனலைஸ் பண்ணி வெரிஃபை பண்ணணும். இந்தோனேஷியா வந்து 40 அச்சீவ் பண்ணாங்கன்னா அதை வெரிஃபை பண்ணணும். ஸோ அந்த டார்கெட்ஸ் கலெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி அதை குவான்டிஃபை பண்ணி எக்ஸஸா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டோட ட்ரேடிங் நடந்தால் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி டூயிங் இட். யூ நீட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் இட். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இதுல வந்து அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் ஐடியா பிஹைண்ட் கார்பன் ட்ரேடிங் மெக்கானிசம். ஸோ இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னா டபுள் கவுண்டிங் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் டபுள் கவுண்டிங் இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஓவராலா பாக்குறப்போ ஆஸ்திரேலியா வந்து அவங்க என்ன போட்டுக்கிறாங்க, நான் வந்து 100 CO2 100 tons ஆஃப் CO2 வந்து நான் அப்சர்வ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. இந்தோனேஷியா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நான் 40 tons வந்து அப்சர்வ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஓவராலா நம்ம சொல்றப்போ என்ன பண்றோம், 140 tons ஆஃப் CO2 வாஸ் ரெடியூஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். பட் இங்க என்ன ஆக்சுவலா நடந்திருக்கு? ஆக்சுவலா என்ன நடந்தது, ஆஸ்திரேலியா இவங்க இந்தோனேஷியா 40 பண்ணிட்டாங்க, ஆஸ்திரேலியா 80 தான் பண்ணாங்க. ஆக்சுவலா எவ்வளவு CO2 நம்ம கண்ட்ரோல் பண்ணிருக்கோம்னா 120 தான். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த கார்பன் ட்ரேடிங்ல இந்தோனேஷியா அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்ல சப்மிட் பண்றப்போ 14 போட்டுக்கிறாங்க, ஆஸ்திரேலியா அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்ல போடுறப்போ 100 போட்டுக்கிறாங்க. பட் ஆஸ்திரேலியா பண்ணது 80 தான். ஸோ அப்போ ஆஸ்திரேலியா 100 போட்டுக்கிட்டா இந்தோனேஷியா 20 தான் போடணும். இல்லைன்னா இந்தோனேஷியா 40 போட்டா ஆஸ்திரேலியா 80 தான் போடணும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 114 போட்டுக்கணும். ஸோ இந்த டபுள் கவுண்டிங் அப்படிங்கிற இந்த கிரைசிஸ் வந்து இதுல வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்று நடக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. இதுல இன்னொரு கன்சர்ன் என்ன, இப்போ வந்து ஆஸ்திரேலியா எமிட் பண்ண CO2வும் இந்தோனேஷியா அப்சார்ப் பண்ண CO2வும் ஒன்னா அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் வந்து அடுத்து ரைஸ் பண்றோம். இப்போ நம்ம லாஸ்ட் வீக் வி டிஸ்கஸ் அ கான்செப்ட் ரிகார்டிங் ஈக்விட்டி பேஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ டெவலப்டு கண்ட்ரி எமிட் பண்றதும் டெவலப்பிங் கண்ட்ரி எமிட் பண்றதும் இட்ஸ் நாட் சேம். we need to give them different values அப்படிங்கிற அந்த விஷயம் பார்த்தோம், கரெக்டா? ஸோ அந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது அந்த இஷ்யூ இதுலயும் இருக்கு. ஸோ அந்த இப்போ எப்படின்னா, இந்தோனேஷியா சவுத் கண்ட்ரி, இப்போ அவங்களோட டார்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும், இன்னும் அதிக வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு, ஆஸ்திரேலியா ஃபாசில் ஃபியூல் கண்ட்ரி. ஸோ தே ஆர் எமிட்டிங் CO2 பை கோல், பர்னிங் கோலை பர்ன் பண்ணி அவங்க எமிட் பண்ற CO2 இருக்கு. ஸோ கோலை பர்ன் பண்ணி அவங்க CO2 எமிட் பண்றாங்க அப்படின்னா ஏன் நடக்குது அப்படின்னா, அங்கே நிறைய தெர்மல் பவர் பிளான்ஸ் இருக்கு. ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் வந்து எவ்ரி இயர் வந்து they'll be emitting CO2 கண்டினியூஸ்லி. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீயை வந்து வைக்கிறாங்க. ஸோ தெர்மல் பவர் பிளான்ட்ங்கிறது இட்ஸ் கண்டினியூஸ் ஃப்ளோ வேரியபிள். ஃப்ளோ வேரியபிள்னா என்ன, அது எமிட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா மரம் நட்டுறது அப்படிங்கிறது ஸ்டாக்கு தான். அப்போ இருந்து CO2 அப்சர்வ் பண்ணி நட்டுட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஒரு வாட்டி தான் அதால நட முடியும். ஒரு மரத்தால ஒரு வாட்டி தான் CO2 சீக்வஸ்ட்ரேட் பண்ணி வைக்க முடியுமே தவிர வருஷம் பூரா அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காதுல்ல. உங்களுக்கு புரியுதா? இட்ஸ் நாட் அ பர்மனன்ட் ஆஸ் அவங்க அங்க பர்மனண்டா CO2 எமிட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இந்த மரம் வந்து பர்மனண்டா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காது. பிளஸ் அதுக்கான அந்த அப்பர் லிமிட்னு ஒன்று இருக்கு. அகைன் வந்து the CO2 level of intensity which is emitted by coal is not same to CO2 which is absorbed by a tree. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்றது சரியா அப்படிங்கிற இந்த இஷ்யூ இருக்கு. இந்த இஷ்யூ தான் மேஜரா வந்து என்வாரன்மெண்டலிஸ்ட் ரைஸ் பண்ணாங்க. டபுள் கவுண்டிங் ஒன்று, ஈக்விட்டி பேஸ்ட் அக்கௌண்டிங் ஒன்று, மூணாவது வந்து இது. இந்த மூணுமே வந்து சரியா அட்ரஸ் பண்ணப்படல. ஸோ இவங்க டெவலப் பண்ண மெக்கானிசம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அகைன் கேபிட்டலிஸ்டிக் மைண்ட் செட், கமாடிஃபிகேஷன். வாட் இஸ் கமாடிஃபிகேஷன்? எந்த பொருளை வேணாலும் ஒரு விலை வச்சு விற்கிறது. ஏதாவது ஒரு பொருள் இருந்தா அது எப்படி வித்து லாபம் பார்க்கலாம்.
சரி இப்போ கிரீன் தானே, சரி கிரீன் ஒரு ரெனியூபிள் எனர்ஜியா ரெனியூபிள் எனர்ஜி, நான் நிறைய சோலார் பேனல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வித்து லாபம் பார்க்குறேன். ஸோ எல்லாத்தையும் ஒரு கமாடிட்டியா மாற்றி வித்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் தான் இதுல இருக்கு. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா யூஆர் கமாடிஃபைங் CO2 அண்ட் ட்ரேடிங், அது மூலமா என்ன ப்ராஃபிட் வாங்கலாம். ஸோ இப்போ என்ன வரும், இந்த மாதிரி கார்பன் ட்ரேடிங்காக ஒரு 4 கம்பெனி வரும், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இது ஒரு பிசினஸா பண்ணுவாங்க, இதை வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அகைன் வந்து இது ஒரு கேபிட்டலிஸ்டிக் ஓரியன்டா கமாடிஃபிகேஷன் ஓரியன்டா தான் போதே தவிர ஆன் கிரவுண்ட் வந்து இருக்கிற இந்த ரியாலிட்டிஸை அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசிசம். ஸோ ஃபண்டிங்ல அந்த கிரிட்டிசிசம் இருக்கு, கார்பன் ட்ரேடிங் மெக்கானிசம்ல இந்த கிரிட்டிசிசம் இருக்கு. இதான் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து இந்த 2 மெக்கானிசம் மேலேயும் வச்சிருக்காங்க. இந்த கார்பன் ட்ரேடிங் மெக்கானிசம் பத்தினா ஃபுல் அக்ரிமெண்ட் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல. அது ரிலீஸ் ஆன பிறகு ஃபியூச்சர்ல நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த ஐடியா போதும். கிளியரா? ஸோ நியூ குவான்டிஃபைட் கோல்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் 115 ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் டெவலப்டு கண்ட்ரிஸ் சொல்றாங்க, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல 86 தான் ரீச் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஃபண்டிங் கொடுத்தோம் அப்படிங்கிறதுலயே அவங்களுக்கு கன்சென்சஸ் இல்ல, ஃபேக் அக்கௌண்டிங் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ இதை யார் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா, இந்த நெகோசியேஷன்ஸ்ல வந்து நிறைய இருக்கு. இப்போ பேசிக் அப்படிங்கிற கண்ட்ரிஸ் இருக்கு. பேசிக் அப்படில யார் இருக்கா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா, சைனா. ஸோ இவங்க ஒரு பிளாக். குரூப் ஆஃப் 77 அப்படிங்கிற குரூப் இருக்கு. குரூப் ஆஃப் 77ல 77 நாட் 77, இட் இஸ் ஹேவிங் 120 பிளஸ் குளோபல் சவுத் கண்ட்ரிஸ் விச் ஆக்டிங் ஆஸ் அ சிங்கிள் வாய்ஸ் டியூரிங் தி கிளைமேட் சேஞ்ச் நெகோசியேஷன்ஸ். லைக் மைண்டட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு. லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படிங்கிற குரூப் இருக்கு. ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சிட்ஸ் அப்படிங்கிற குரூப் இருக்கு. இவங்க எல்லாரும் தான் வந்து ஒரு குரூப்பா செயல்பட்டு நெகோசியேஷன்ஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து மோஸ்ட் வல்னரபிள் யாருன்னா சிட்ஸ் தான். ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் கண்ட்ரி லைக் மொரிஷியஸ், சீச்சல்ஸ், இந்த மாதிரியான குட்டி குட்டி கண்ட்ரிஸ் who are always in the threat. ஏன்னா குளோபல் வார்மிங்ல சீ லெவல் ரைஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்மர்ஜ் ஆக போறது அந்த ஸ்மால் ஐலாண்ட் கண்ட்ரிஸ் தான். ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பிங் வச்சிருக்காங்க. இந்த நெகோசியேஷன்ஸ்ல வாக் அவுட் பண்ணது அவங்க தான். இப்போ நம்ம பார்லிமெண்ட்னு ஒன்று நடந்துச்சுன்னா, இப்போ வின்டர் செஷன் ஆரம்பிச்சிருக்கு, 3 நாளா செஷனே நடக்கல. ஏன்னா செஷன் நடக்காம இருக்கு, நிறைய இஷ்யூ, மணிப்பூர் இஷ்யூ, அதானி இஷ்யூ, அப்புறமா இந்த சம்பால் வயலன்ஸ். இதை வந்து பார்லிமெண்ட்ல பேசணும் அப்படின்னு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து விரும்புறாங்க. அதை பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா நினைக்கிறாரு. ஸோ இப்படி இந்த கான்ஃபிளிக்ட்ல வந்து என்ன ஆயிடுச்சு, 3 நாளா செஷனே நடக்கல. ஸோ இது இஷ்யூஸ் ஆஃப் நேஷனல் கன்சர்ன், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான வாய்ஸ் கிடைக்காதப்போ ப்ரொடெஸ்ட் போகுது. அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. இங்க என்ன நடக்குதுன்னா, இவங்களோட கன்சர்ன் கேட்கவே இல்லை. இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த COP28 டாக்குமெண்ட் கிழிச்சு தூக்கி போட்டு நாங்க இந்த சப்மிட்கே வரல அப்படின்னு கோச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா நாளைக்கு முழுக்க போறது நாங்க தான், ஆனா நீங்க என்ன உங்களை மதிக்கவே மாட்டீங்களே அப்படின்ட்டு அவங்க வருத்தத்தோட அவர் வந்து வெளியே வந்தார். யாருன்னா அந்த சிட்ஸ் குரூப்பிங்கோட ஒன் ஆஃப் தி லீடர். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த நெகோசியேஷன்ஸ்ல வந்து ஃப்ரூட்ஃபுல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் திங். இந்த ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்காக தான் இந்தியா வந்து கோஆலியேஷன் ஆஃப் கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்திருப்பாங்க. கோஆலியேஷன் ஆஃப் கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல நாளைக்கு கிளைமேட் சேஞ்ச் வந்து சீ லெவல் ரைஸ் ஆயிடுச்சுன்னா அதை அடாப்ட் பண்ற மாதிரியான கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்காக ஒரு குரூப்பிங். இப்போ இந்தியா நிறைய குரூப்பிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், குளோபல் மேங்க்ரூவ் அலையன்ஸ், கோஆலியேஷன் ஆஃப் கிளைமேட் ரெசிலியன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. குளோபல் ரிவர் சிட்டிஸ் அலையன்ஸ், கிரீன் கிரெடிட் ஸ்கீம் அலையன்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரீன் கிரெடிட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு நிறைய இனிஷியேட்டிவ் வந்து நம்ம இந்த UNFCCக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 43% ஆஃப் எமிஷன்ஸ் வந்து நம்ம வந்து 2030 அப்சார்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க சப்மிட் பண்ண NDC வச்சு நம்ம 2% தான் அப்சார்ப் பண்ண முடியும். ஸோ 2%க்காக NDC தான் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். ஆனா அங்க அப்சார்ப் பண்ண வேண்டியது 43. ஸோ அந்த டிஸ்கிரிபன்சி உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிஸ்மேட்ச் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நோட் டவுன் திஸ் டேட்டா. ஸோ பை 2030 we need 43% ஆஃப் mitigation, but whatever NDC submitted by these countries, with that we can achieve only 2%. இது எழுதுறப்போ அக்கார்டிங் டூன் போட்டு எழுதணும்ல. அக்கார்டிங் டூன் போட்டு கிளைமேட் ரிலேட்டா எந்த டேட்டா எழுதுனாலும் IPCCன்னு போட்டுக்கணும். அவங்க சொன்னாங்க சொல்லங்கிறது 2வது பட்சம். சொல்லியிருப்பாங்க தானே. இப்போ இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? ப்ரூவ் பண்ணுவீங்களா? முடியாது. ஸோ அப்படி இருக்க ஆன்சர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் பண்ணணும். சரியா? உங்களுக்கு இப்போ கிளைமேட் ரிலேட்டா எந்த டேட்டா எழுதுனாலும் அக்கார்டிங் டு IPCC அப்படின்னு போட்டு மெயின்ஸ்ல, நான் உண்மையா தான் சொல்றேன். சரியா? அதை அப்படியே நம்பிட்டு பண்ணுங்க. ஸோ அக்கார்டிங் டு IPCC அப்படின்னு போட்டு எழுதுங்க. பட் இந்த டேட்டா வந்து உண்மையிலே IPCCயோட டேட்டா தான். பட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன், கிளைமேட் சேஞ்சில் ஆன்சர் ரைட்டிங் பண்ணா அப்படி பண்ணலாம் அப்படின்னு, தப்பு இல்லை. இட் இஸ் செட் தட் நமக்கு ISR தான் முக்கியம்.
நம்ம டெலியாலஜி டியான்டாலஜி வேணாம். சரி, இதுக்குள்ள வந்துடலாம். ஸோ 4 trillion has to be invested in the renewable energy till 2030 அப்படின்னு நம்ம G20ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய குளோபல் ரெனியூபிள் எனர்ஜி மிக்ஸ் வந்து 35% ஓவராலா என்டையர் வேர்ல்டுல ஜென்ரேட் பண்ற எலக்ட்ரிசிட்டியில ரெனியூபிள் எனர்ஜியோட ஷேர் வந்து 35% தான் இப்போ கரண்ட்லி இருக்கு. ரொம்ப நாளா 35% தான் இருக்கு. பட் அது 75% ரீச் ஆனாதான் நம்மளால குளோபல் வார்மிங் 1.5 டிகிரி செல்சியஸ் கொண்டு வர முடியும். ஸோ அது வந்து ஒரு டேட்டா. ஸோ $4 to $6 trillion இஸ் ரிக்வயர்ட் எவ்ரி இயர். ஸோ ஒரு ஆவரேஜா வந்து 5.9 trillion தேவைப்படுது. இது வந்து ஆக்சுவலி இது மூணுமே வந்து G20 சம்மிட்ல போன வருஷம் நடந்துச்சுல, அந்த G20 சம்மிட்ல சொல்லப்பட்ட விஷயங்கள். சரியா, ஐபிசிசியோட டேட்டாவை ரெஃபரன்ஸா வச்சு லாஸ்ட் இயர்ல நடந்த இந்தியாவில் நடந்த G20 சம்மிட்ல நம்ம கிளைமேட் ஃபினான்ஸ் பத்தி பேசுறப்போ சொன்ன விஷயங்கள். ஸோ நான் அதனால அந்த G20 சம்மிட்ல இருக்க ஸ்லைட்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கேன். இது இந்து பேப்பர்ல இல்ல. சரியா, ஸோ அதனால இந்த இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. $4 to $6 trillion வரைக்கும் தேவைப்படுது நம்ம வந்து இந்த எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு. எக்ஸாக்டா எவ்வளவு ஃபினான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா 5.9 trillion கேட்டிருக்கோம். அந்த 5.9 trillion கூட இல்ல, நம்ம 1.3 trillion தான் இப்ப கேட்டோம். அதுவும் கிடைக்கல, வெறும் 300 billion தான் கிடைக்குது அப்படிங்கிறது சோகமான ஒரு விஷயம். கிளியரா, இந்த 3 டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். மிச்சம் எல்லா கதையும் வந்து ஜென்ரலான கதை. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த COP29ல கொண்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன. இப்போ COP29ல என்னென்ன கொண்டு வந்தோம். ஸோ 300 இது வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல். இந்த டேர்ம் நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல் இஸ் ரெஃபர் டு வாட் அப்படின்னு கேட்கலாம். இட்ஸ் ரிலேட்டட் டு கிளைமேட் சேஞ்ச், இல்லை COP22 இந்த மாதிரி கிளைமேட் ஃபினான்ஸ் அந்த மாதிரி. ஸோ லீடிங் எஃபர்ட்ஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து they will take the leading efforts to reach the 300 billion அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்கு. A general call on all actors to scale up the financing up to 1.3 trillion அப்படிங்கிறத ஒத்துருக்காங்க. So both government and private sectors together for both mitigation and adaptation. ஸோ கார்பன் மார்க்கெட்ஸ், ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கார்பன் மார்க்கெட்ஸ் அக்ரிமெண்ட் இது ரெண்டாவது நம்ம பார்த்துட்டோம். ஸோ கார்பன் மார்க்கெட் அக்ரிமெண்ட்ஸ்ல பாரிஸ் அக்ரிமெண்ட்ல ஆர்டிகல் 6 படி they have finalized the mechanism for the carbon markets including country to country trading and centralized carbon market. country to country trading என்னென்ன ரூல்ஸ், centralized carbon marketோட மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறது ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல இன்னொரு நாள் பார்ப்போம் என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. டிக்ளரேஷன் டு ரிடக்ஷன் ஆன் மீத்தேன். ஸோ மீத்தேன் பத்தி நம்ம ஆல்ரெடி 3 weeks பேக் டிஸ்கஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்குல்ல. குளோபல் மீத்தேன் பிளட்ஜ். ஸோ 30% ஆஃப் மீத்தேன் எமிஷன்ஸை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி குளோபல் மீத்தேன் பிளட்ஜ்னு ஆரம்பிச்சாங்க. இந்த CO2க்கே இன்னும் முடிவுக்கு வரல, இவங்க அதுக்குள்ள அடுத்ததுக்கு போயிட்டாங்க. சரியா, குளோபல் மீத்தேன் பிளட்ஜ் அப்படின்னு. ஸோ இந்தியா இஸ் நாட் அ சிக்னேட்டரி. ஸோ இதுல இந்த வாட்டி வந்து இந்த இதுல என்ன முடிவு பண்ணிருக்காங்க மீத்தேன் பிளட்ஜ்ல அப்படின்னா, மீத்தேனோட எமிஷன்ஸ் வந்து நிறைய சோர்ஸ்ல இருந்து வருது. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் இஸ் மேஜர் சோர்ஸ், பட் அக்ரிகல்ச்சர் டச் பண்ணல. இந்த வருஷம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஆர்கானிக் வேஸ்ட்ல இருந்து வரக்கூடிய மீத்தேன் எமிஷன்ஸ் தான் டார்கெட் பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சரை தொட்டா அடுத்த கலவரம் வெடிக்கும் பை டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஏன்னா அப்ப சோறு யார் போடுறது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரெடியூசிங் மீத்தேன் ஃப்ரம் ஆர்கானிக் வேஸ்ட் அப்படிங்கிற அந்த ஏரியாவை தான் டச் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், மீத்தேன் நடக்கிறப்போ இந்த வருஷம் COPல ஏதோ ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு. என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, ஆர்கானிக் வேஸ்ட்ல இருந்து வர அந்த மீத்தேனை மட்டும் அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ மீத்தேன் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரியணும்னா நீங்க பின்னாடி போயிட்டு பாருங்க, 159லயோ இதுலயோ பேசியிருக்கோம். ஓகே, the waste sector. So waste sectors தான் வந்து குளோபல்ல 20% of the methane emissions are coming from this waste sectors. So இந்த ஆர்கானிக் வேஸ்ட்ல இருந்து, அதாவது ஆர்கானிக் வேஸ்ட்னா என்ன, ஸோ அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், ரெசிடியூஸ், அதுக்கப்புறமா வந்து ஜென்ரலா இந்த மாதிரியான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பயோகேஸ் அதெல்லாம் ஜென்ரேட் பண்றோம்ல, ஸோ அந்த மாதிரியான சோர்சஸ்ல இருந்து தான் மீத்தேன் வருது. ஸோ இந்த 20% ஆஃப் தி குளோபல் மீத்தேன் எமிஷன்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு ஒரு NDC கொண்டு வர போறோம், அதுக்கு ஒரு ரெகுலேஷனை கொண்டு வந்து அதுக்கு ஒரு டேட்டா கலெக்ஷன் மெக்கானிசம் கொண்டு வரணும். ஆல்ரெடி நம்ம மீத்தேனுக்காக ஒரு சேட்டலைட் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் லாஸ்ட் வீக், ஞாபகம் இருக்கா. ஸோ அதுக்கு ஒரு அதான் இந்த டேட்டா கலெக்ஷன், அதுக்கு ஒரு ஃபினான்சிங் மெக்கானிசம் அண்ட் அதுக்கு ஒரு குளோபல் பார்ட்னர்ஷிப் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னது அப்படின்னா, இதுதான் வந்து சொல்றேன், இது வந்து டைவர்ஷன் டெக்னிக். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, CO2 இன்னும் பேசி முடிக்கல. ஸோ புதுசா இன்னொரு கன்ஃபியூஷனை கொண்டு வந்து இதை டைல்யூட் பண்றது. உங்களுக்கு புரியுதா, நீ பேசி முடிக்கல, அதோட NDCக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா, இதுக்கு ஒரு 200 பில்லியன் தேவை, நம்ம ஆல்ரெடி பேசணும், உங்களுக்கு போன வாரம் பாக்குறப்ப ஞாபகம் இருக்குல்ல. சோ அப்போ இது என்னன்னா, இது யார் தலைமையில கொண்டு வந்தாங்கன்னா, US தலைமையில, US, ஜெர்மனி, UK, UAE இவங்களோட தலைமையில தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இட் இஸ் வெரி வெரி ஹிப்போக்ரட்டிக் ஃபார் தெம் டு டாக் அபவுட் மீத்தேன் எமிஷன்ஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அட்லீஸ்ட் ஓகே, நம்ம இந்த மாதிரிலாம் வந்து இதுக்குள்ள ரியாலிட்டிக்குள்ள போகாம சரிப்பா நல்லது நடக்குது அப்படின்னு நம்பிட்டு எக்ஸாம் மட்டும் படிப்போம். NDC ரெகுலேஷன்ஸ், ஸோ அதுக்கான தனி NDC வேணுமா, ரெகுலேஷன் வேணுமா, டேட்டா, ஃபினான்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் கொண்டு வர போறாங்களா.
ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த இனிஷியேட்டிவ். ஸோ ஒரு சிஓபிலையும் ஒரு 4-5 இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வருவாங்க. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிரீன் கிரெடிட் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குளோபல் மேங்க்ரோ அலையன்ஸ் கொண்டு வந்தாங்க. குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸ் அப்படின்னு சிஓபி 27 கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சிஓபிலையும் ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வருவாங்க. அந்த இனிஷியேட்டிவோட நேம் கொடுத்துட்டு இட் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல அந்த இனிஷியேட்டிவோட நேம் கொடுத்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் அந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சாங்க, எதுக்காக ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்னென்ன இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டிஜினஸ் பீப்புள் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்காக பக்கு ஒர்க் பிளான் அப்படின்னு ஒரு ஒர்க் பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கு ஒர்க் பிளான் வந்து எது கீழே வருது அப்படின்னா லோக்கல் கம்யூனிட்டிஸ் அண்ட் இண்டிஜினஸ் பீப்புள்ஸ் ஃபோரம் அப்படின்னு ஒரு ஃபோரம் இருக்கு. ஸோ சிஓபி இந்த கிளைமேட் சேஞ்ச் நெகோசியேஷன்ஸ் கீழே இந்த லோக்கல் கம்யூனிட்டிஸ் அண்ட் இண்டிஜினஸ் பீப்புள்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இதுல கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸ் அண்ட் எஸ்பெஷலி இண்டிஜினஸ் பீப்புள் லைக் ட்ரைபல் பீப்புள் அண்ட் அபோரிஜினல் பீப்புள் இவங்களுக்கு நடக்கிற இம்பாக்டை அவங்க வந்து டேக்கிள் பண்றதுக்காக அடிஷனல் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் தி கம்யூனிட்டிஸ்க்கு வேறையா இருக்கும், இவங்க வந்து இண்டிஜினஸ் கம்யூனிட்டிக்கான இம்பாக்ட் வந்து வேறையா இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான இம்பாக்ட் வந்து அட்ரஸ் பண்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் இருக்கு. ஸோ இந்த லோக்கல் கம்யூனிட்டிஸ் அண்ட் இண்டிஜினஸ் பீப்புள் ஆக்ஷன் பிளான் கீழே பக்கு ஒர்க் பிளான் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பக்கு ஒர்க் பிளான் ப்ரையாரிட்டைசஸ் தி பிரிங்கிங் இண்டிஜினஸ் நாலேஜ் வித் மாடர்ன் சயின்ஸ், enhancing indigenous people's participation in the climate dialogues and embedding indigenous values in climate politics. ஸோ அவங்க கிட்ட கிளைமேட் சேஞ்சுக்கு என்னென்னலாம் வச்சிருக்காங்க. ஸோ தே வில் ஹாவ் சம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ட்ரீ வச்சா அது வந்து அதிக CO2 அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ் கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைஃப் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வச்சிருக்கோம். லைஃப் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் ப்ரொமோட் பண்றதுக்காக பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ண இனிஷியேட்டிவ். சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல வந்து வாழ்ந்துட்டு இருக்கவங்க அவங்க தான். அந்த சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல அவங்க கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுடைய இண்டிஜினஸ் பீப்புள் கம்யூனிட்டிஸோட அவங்க யூஸ் பண்ற சயின்ஸ் வந்து கிளைமேட் பாலிடிக்ஸ்குள்ள கிளைமேட் சேஞ்ச் நெகோசியேஷன்ஸ்ல கொண்டு வந்து அந்த இனிஷியேட்டிவ்ஸ்க்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா COP 24. COP 24 வந்து போலாண்டில் நடந்துச்சு. கேட்டோவிஸ், போலாண்டோல கேட்டோவிஸ் அப்படிங்கிற ஊர்ல நடந்துச்சு. ஸோ அந்த COP 24ல தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்திருக்கு. ஸோ COP 24ல இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்களா, அந்த இனிஷியேட்டிவ்ல அது இந்த வாட்டி அதாவது இது கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணாங்க. இப்போ அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு COPல சொல்லுவாங்க, அடுத்த COPல அதை லான்ச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அது போகும். ஸோ COP 24ல கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணதை COP 29ல லான்ச் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து பக்கு ஒர்க் பிளான். இந்த டேர்ம் பக்கு ஒர்க் பிளான் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னா ஆப்ஷன்ல வந்து கிளைமேட் சேஞ்ச் நெகோசியேஷன்ஸும் இருக்கும், இண்டிஜினஸ் பீப்புளும் இருக்கும். நம்ம பக்குன்னு பார்த்தோன்னா கிளைமேட்னு போட்டுருவோம். ஸோ லாஜிக் புரியுதா? ஸோ அதுதான் வந்து நம்ம பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல இருந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ், இண்டிஜினஸ் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கிளைமேட். ஓகே, ஜெண்டர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ லீமா ஒர்க் ப்ரோக்ராம் ஆன் ஜெண்டர். ஸோ லீமா எங்க இருக்கு? லீமா வந்து பெருல இருக்கு. பெருல இருக்கிற ஒரு ஊர். ஃபார் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ வி ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கிளைமேட் ஆக்ஷன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் வந்து கொண்டு வராங்க. நீங்க லேட் ஆயிடுச்சுன்னா மழை வேற இருக்கு, பாப்போம். யாரும் பயப்படாதீங்க. அந்த அந்த பொங்கல் போயிட்டா சரியா? பெங்கல், பெங்கலோ செங்கலா, அந்த பெங்கல் அதாவது ப்ரொனன்சியேஷன் வேற, நம்ம வந்து செங்கல் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அது வந்து அரேபியன் நேம். ஓகே, ஸோ அது வந்து கரையை கடந்துருச்சு. ஸோ அதனால பட் இருந்தாலும் சும்மா இது ஆஃப்டர் எஃபெக்ட் தான், அதனால நிறைய மழை இருக்காது. ஸோ லிமா ஒர்க் பிளான் ஆன் ஜெண்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஃபார் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் தி கிளைமேட் ஆக்ஷன்ஸ் அண்ட் நீட் ஃபார் ஜெண்டர் ஆக்ஷன் பிளான். ஸோ கிளைமேட் சேஞ்சில் ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ், இண்டிஜினஸ் பீப்புளுக்கு எப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வருமோ அது மாதிரி ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் ஹவு இட் இஸ் டிஃபரன்ஷியலி பீயிங் இம்பாக்டிங் தி விமன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த COPல முடிவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புரியுதா? COP 24ல கேட்டோவிஸ்ல இண்டிஜினஸ் கொண்டு வந்தாங்கல்ல, COP 29ல அதுக்கு ஒரு ஒர்க் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. ஜெண்டருக்கு அடுத்து வந்து பிரேசில்ல கொண்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் நெக்ஸ்ட் இயர் COP வந்து பிரேசில்ல நடக்க போகுது, பெலம் அப்படிங்கிற ஊர்ல. ஸோ அந்த ஊர்ல அதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் கிளைமேட் சேஞ்ச் பாலிசி. பக்கு ஹார்மோனியா கிளைமேட் இனிஷியேட்டிவ் ஃபார் ஃபார்மர்ஸ். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ். ஸோ இண்டிஜினஸ் பீப்புளுக்கு ஒன்று, உமனுக்கு ஒன்று, ஃபார்மர்ஸ்க்கு ஒன்று. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து FAO கூட கொலாபரேட் பண்ணி லான்ச் பண்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும்.
ஸோ கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பக்கு ஹார்மோனியா கிளைமேட் இனிஷியேட்டிவ் ஃபார் ஃபார்மர்ஸ் இட் இஸ் இனிஷியேட்டிவ் பை ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆனா நம்ம பக்குன்னு பார்த்தோம்னா இது ஏன் எஃப்ஏஓ வரப்போகுது அப்படின்னு யோசிப்போம். உங்களுக்கு புரியுதா? ஸோ இது எஃப்ஏஓ கூட கொலாபரேட் பண்ணி தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஐடியா என்ன அப்படின்னா, ஸோ இதுல என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, small farmers, small and marginal farmers are another vulnerable section who will be affected by climate change. ஏன்னா அதுல என்ன ஆக போகுதுன்னா, கிளைமேட் சேஞ்ச் ஆகுறப்போ, கிளைமேட்டிக் பேட்டர்ன்ஸ் மாறுறப்போ அக்ரிகல்ச்சரல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகும். இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல இந்த கிராப் வளரும் அப்படின்னு தான் இயற்கை சொல்லுது. இவ்வளவு ஹியூமிடிட்டி இருக்கிறப்போ இது வந்து சீடு இருக்கும், அது ஜெர்மினேட் ஆகும். ஜெர்மினேஷன்ஸ்க்கு அப்புறம் லீஃப் வரும், அப்புறம் அது ரைப்பன் ஆகும். இந்த டைம்ல நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஹார்வெஸ்ட் பண்றப்போ எவ்வளவு மாய்ஸ்டர் இருக்குங்கிறது வரைக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல்ல ரைஸோட ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவில கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, ஃபார்மர்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்றது வந்து ஒரு வாரம் தள்ளி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ மாய்ஸ்டர் கண்டென்ட் குறைஞ்ச பேடி ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு அதுல இருந்து ரைஸ் எடுக்கிறப்போ கம்மியான அவுட்புட் தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணணுங்கிறது ஒரு டைமிங் இருக்கு. ஸோ இவ்வளோ இருக்கிறப்போ பட் இந்த டைமிங் எல்லாம் கிளைமேட் சேஞ்சால மாறப்போகுது. ஸோ அதான் இதுல இருக்க ப்ராப்ளம். ஸோ அப்படி மாறும்போது ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு வந்து அடாப்ட் பண்றதுக்காக இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வரணும். ஸ்மால் ஃபார்மர்ஸ் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான அடாப்டேஷன்ஸ்க்காகவும் அவங்களுக்கு தேவைப்படுற ஃபண்டிங்கும் அவங்களுக்கு தேவைப்படுற டெக்னாலஜியும் கொண்டு வரதுக்காக தான் இந்த பக்கு ஹார்மோனியா கிளைமேட் இனிஷியேட்டிவ் platform that brings together diverse climate initiative in the field of food and agriculture in order to make support for farm easiest. ஸோ ஃபார்மிங்காக கொண்டு வந்தது. ஜஸ்ட் ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சும்மா இந்த நேம்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த லெவலை தாண்டி கொஸ்டின் வராது. ஸோ இந்தியா வந்து வி ரிஜெக்டட் இன்சஃபிஷியன்ட் ஃபார் அட்ரஸிங் கிளைமேட் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நம்ம ரைனா மேடம் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஐ ரிக்ரெட் டு ஸ்டே தட் திஸ் டாக்குமெண்ட் இஸ் நத்திங் பட் அன் ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. டூ லிட்டில் அண்ட் டூ டிஸ்டன்ட் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐஎஃப்எஸ் ஆபீசர் சொன்னது, அபிஷியல் தான். இந்தியா வந்து இதை ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 9 ஆஃப் தி பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து என்னன்னா, ஆர்டிகல் 9 ஆஃப் தி பாரிஸ் அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, கிளைமேட் ஃபினான்ஸ் ஷுட் கம் ஃப்ரம் டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த டீல் வந்து இட் ஹஸ் ஷிஃப்டட் தி பர்டன் டு ஆல். ஓகே, எனக்கு இந்த மைக்கே பிடிக்கல. So it has shifted the deal to all அப்படிங்கறதா வந்து we have to understand. And India வந்து we express solidarity with the vulnerable countries, small island developing states கூட நம்ம இந்தியா சப்போர்ட் பண்ணுது. அண்ட் COP29 கண்டம் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ கிளியரா எல்லாரும் புரிஞ்சிச்சா? இதான் COP29. இந்த மாதிரி வருஷம் ஒரு COP நடக்கும். நீங்களும் அதை படிங்க. அடுத்த வருஷம் மெயின்ஸுக்கு படி. COP30 வரும்போதாவது நீங்க மெயின்ஸ் ரிசல்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கணும்னு வாழ்த்துக்கள். சரியா? COP31 நடக்கிறப்போ நீங்க லபாஸ்னால இருக்க வாழ்த்துக்கள். COP32 இருக்கிறப்போ ட்ரைனிங்ல இருக்க வாழ்த்துக்கள். COP33 இருக்கிறப்போ உங்களுக்கு ஸ்டேட் அலோகேஷனுக்கு வந்து ஒர்க் ஆரம்பிக்க வாழ்த்துக்கள். நல்லா தானே சொல்றேன்? சரியா? சோ இந்த மாதிரி ஒரு ஆப்டிமிஸ்டிக் நோட்ல வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து